ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்தூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பிகினர் சீரிஸ் எபிசோட் 12 பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளா சட்டுன்னு செய்யறது மாதிரி, அதே நேரத்துல நல்ல ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலா ஒரு அருமையான மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 3 கப் அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல மெஷரிங் கப்ல 1 கப் அளவு மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். இப்போ இத ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டு, அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நார்மலான தண்ணீல ஒரு 3, 4 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 பிரியாணி இலை கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே இதுல 2 பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்த 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே 1 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து, இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம், இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்ல அப்படின்னா, 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். தூளோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கு அப்புறமா, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த மீல் மேக்கர தண்ணி எல்லாமே நல்லா சுத்தமா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இத இப்போ லோ ஹீட்லயே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த வதங்குற டைம்க்குள்ள நம்ம ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு சின்ன சின்னதா கட் பண்ண தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமா கல்பாசி, ஒரு 1 டீஸ்பூன் அளவு கசகசா, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 முந்திரிய முழுசாவே சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் அரைச்சு எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த தேங்காய் விழுத நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மசாலாவோட சேர்த்துக்கலாம். லோ ஹீட்லயே வச்சு ஒரு 2, 3 நிமிஷம் மட்டும் வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ இதுல 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் எல்லாமே சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னா, நீங்க மீல் மேக்கர் மட்டுமே வச்சு கூட செய்யலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு, இதுல நம்ம தண்ணி சேர்த்துக்க போறோம். நான் இன்னைக்கு மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1 கப் அளவு தண்ணி, நார்மலான தண்ணி 1 கப், 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குருமா கொஞ்சம் கெட்டியா வேணும் அப்படின்னா 1 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டு, இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பிரஷர் குக்கர்ல மீடியம் ஹீட்ல 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பிரஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, நம்மளுக்கு சூப்பரா குருமா ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா பொடியா நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம், பரோட்டான்னு எல்லாத்தோடவுமே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.